மாணவர்களே, நீங்கள் ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. லோத்துவும் குடும்பமும் பெரிய அழிவாகிய, அதாவது சோதோம் குமாராவுக்கு அக்கினினால் அந்த 2 பட்டணமும் அழிக்கப்பட போகுது. அந்த இதுலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் தேவன் இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, அதோட அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது, தயவாக அந்த பட்டணங்களை காப்பாற்றுங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீதிமான்கள் இருந்தால் அவங்க நிமித்தம் அந்த பட்டணத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாருங்க. அவர் ஜெபித்தது நிமித்தம் அங்கே அவரோட, அதாவது ஆபிரகாமோட சொந்த அன்னை பையன் லோத்து அவங்க குடும்பமும் தப்பு வைக்கப்பட்டாருங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் வேறு எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்காக, அல்லது நீங்கள் நம்ம வாழ்கிற இந்த நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, நம்முடைய வாழ்கிற ஒவ்வொரு இடங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்கள் நிச்சயம் ரட்சிக்கப்படுறது உறுதிங்க. நம்ம ஜெபிக்கும் போது நமக்குன்னு சில நன்மைகளை கர்த்தர் அங்கே வச்சுருப்பாருங்க. நம்ம இந்தியாவுக்கு ஜெபிக்கிறோம், நம்ம நினைக்கலாம் எல்லாரும் போல நானும் ஜெபிக்கிறேன், இங்கே ரட்சிப்பு வருமோ வரலையோ அப்படி நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், நிச்சயம் இந்த இந்தியாவிலேருந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நன்மை நடக்குங்க. உங்களுக்குன்னு உங்கள் குடும்பத்தாரை சேர்ந்த எல்லாரும், நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்க அநேகம் ரட்சிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணுங்க. என்றைக்குமே ஜெபம் எம்டியாக போகிறதே கிடையாதுங்க. நிச்சயம் ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வரும். அந்த அறுவடை எங்கே தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே, அடுத்து நம்ம குடும்பத்துக்குள்ளே தாங்க தொடங்கும். நீங்கள் பெரிய இந்தியாவுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் அறுவடை எங்கே தெரியுமா இருக்கும்? உங்கள் குடும்பத்தில் தாங்க இருக்கும். அப்படி ஒரு எழுப்புதலை தேவன் உங்களுக்காக வைத்திருக்காருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.